திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங், நெல்லை அருகே காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார், சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம், மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியன் ஆகியோர் அண்மையில் கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியில் கடந்த ஜனவரியில் மட்டும் தமிழகத்தில் 80 கொலைகளும், பிப்ரவரியில் 64 கொலைகளும், மார்ச் மாதத்தில் 53 கொலைகளும் நடந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். ஏப்ரலில் 76 கொலை, மே மாதம் 130 கொலை, ஜூன் மாதம் 104 கொலை, ஜூலை 17ஆம் தேதி வரை 88 கொலை என 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அடுத்தவர்கள் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற இருமாப்போடு செயல்படாமல் சுய சிந்தனையோடு கொலைபாதகர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்ற முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கையில் அதிகாரம் இருக்கிறது என்ற மமதையில் தொடர்ந்து காவல்துறையை தங்களின் சுயநலத்திற்காக இந்த ஆட்சியாளர்கள் ஏவல் துறையாக பயன்படுத்தினால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.